வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போற ஆசனம் தொப்பையை குறைக்கும் ஆசனங்கள். நம்ம எப்பயும் ஒரு ஆசனம் பண்ணுவோம், இது பண்ணா தொப்பை குறையும் சொல்லுவோம் இல்லையா? இப்போ தொப்பை குறைக்கிறது எந்தெந்த ஆசனம் இருக்கோ லைனாக வரிசைப்படுத்தி சொல்லிடுறேன். 4 ஆசனங்கள் அதில் முக்கியமானது. கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனம், தனுராசனம், இவை ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொப்பை ஈஸியாக குறையும், வெயிட் குறையும் அதில். அதே மாதிரி படுத்துட்டு பண்ணும்போது பவன முக்தாசனமும் நவாசனமும், இவை ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அப்புறமா சதுரங்க தண்டாசன், அர்த்த சதுரங்க தண்டாசன், இவை பண்ணால் கூட உங்கள் தொப்பை நல்லா குறையும், நல்ல அதில் இருக்க இறுக்கெல்லாம் குறையும், தேவையில்லாத நீரும் கேஸும் அதில் ரிமூவ் ஆனாலே சரியாயிடும். இப்போது இந்த 5 ஆசனங்களும் பண்ணும்போது இவ்வளோ நேரம் பண்ணணும், இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும்னு இருக்கும். அதை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நடுக்கம் ஏற்படும். அதுவும் அந்த வயிறும் அந்த தொடைப்பகுதியிலும் ஒரு நடுக்கம் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக மூச்சு விட்ட நிலையில், மூச்சு இழுத்த நிலையில் நிறுத்தணும். அப்புறமா தான் இறக்கணும் நிதானமாக. இது ஆசனம் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் கழித்து நீங்கள் இன்ச் டேப் எடுத்து அளவு எடுத்திங்கன்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு குறையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவு கட்டுப்பாடும் இருக்கணும். சில பேருக்கு பரம்பரையாக தங்களுடைய சொந்தங்கள் எல்லாருமே உபசமாகவே இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட்டு ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். பழ வகைகளை சாப்பிட்டுக்கலாம் பசிக்குதுன்னா, இல்லைங்களா? ஒரு கப் ரைஸ் போகிறோம் மத்தியானம், மற்ற அதுக்கு பதிலாக நிறைய வெஜிடபிள் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தொப்பை குறையும். இப்போ நம்ம இந்த 5-6 ஆசனங்களை எப்படி செய்யணும் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த தொப்பை குறையத்துக்கு 5 ஆசனங்களில் முதல்ல இருக்கிறது சதுரங்க தண்டாசனமும் அர்த்த சதுரங்க தண்டாசனமும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக அப்படி உட்காந்துருக்கீங்க இல்லையா, வஜ்ராசனில் உட்காந்துருக்கீங்களே, இந்த சசங்காசன் லென்த்துக்கு உங்கள் கை வச்சுக்கிறீங்க, நல்லா நீட்டிட்டு மூச்சு விட்ட நிலையில் கால்களும் நேராக்கணும், கையும் நேராக இருக்கணும், காலும் நேராக இருக்கணும், உடம்பும் நேராக இருக்கணும். இந்த மாதிரி 30 என்ற வரைக்கும் அப்படியே இருக்கணும். இந்த நிலையிலிருந்து அடுத்தது பாதி நிலை அர்த்த சதுரங்க தண்டாசன். கையை எல்போ மடிக்கணும். இதில் ஒரு 15 என்ற வரைக்கும் அப்படி இருக்கணும். ஒரு நடுங்கும், தோள்பட்டையும் வயிறும் நல்லா நடுங்கும். அந்த நடுக்கம் வந்த பிறகு மறுபடியும் சதுரங்க தண்டாசன் வந்துடும். இது போல் நீங்கள் மாற்றி ஒரு 5 அல்லது 10 முறை பண்ணலாம். திருப்பி மறுபடியும் நார்மலாக சசங்காசன் எழுந்து உட்காரலாம். முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் அந்த முன்பக்கம் வளையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடியில், வயிறுக்கு அடியில் நீங்கள் இல்லை தோள்பட்டைக்கு அடியில் செஸ்ட்டுக்கு நேராக கீழே என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக 2 தலைகாணி வச்சு படுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் புஷ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ப்ளக் போஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கை தோள்பட்டையும் நல்ல ஸ்ட்ரென்த்தனும் ஆகும். அதே நேரத்தில் இந்த பெல்லி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கோர் ஸ்ட்ரென்த் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு மசில்ஸ்லாம் நார்மலாக இழுக்கி பிடிக்கும். நிதானம் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் பண்ணுங்கள். இப்போ 2ஆவதாக போகிறது என்ன பண்ணோம், புஜங்காசன் பண்ணுறோம். அதே போல் சசங்காசன் உட்காந்துட்டேன், கால்கள் ரெண்டும் நேராக தலையில் அழுத்தி இருக்கணும். கைகள் எப்பவுமே புஜங்காசனம் பண்ணும்போது செஸ்ட்டுக்கு நேராக வைப்போம் இல்லையா, இது நல்லா இறக்கி கீழே வைக்கணும். இடுப்பு பகுதிக்கிட்ட வந்துடணும். வச்சுட்டு கால்களை இடுப்பெல்லாம் தூக்கக்கூடாது, வெறும் தோள்பட்டையும் உடம்பு மட்டும் தான் மேலே தூக்கணும். மூச்சு இழுத்த நிலையில் புஜங்காசன், கை நேராக வரைக்கும். இப்போ அடிவு நல்லா இழுக்கும், மூச்சு இழுத்த நிலையில். பத்து கவுண்ட். திருப்பி இன்னொரு பண்ற பாருங்க. மூச்சு இழுத்த நிலையில இது போல நீங்க ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். மூச்சு இழுக்கிறேன், விடுறேன் இல்லையா, இந்த கோர் ஃபுல்லாக நல்லா அழுத்தம் கொடுக்கும். அப்போ இன்னும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையில்லாத நீர்கள், தேவையில்லாத அந்த அழுக்கு எல்லாமே நல்லா கீழே இறங்கி தள்ளிடும். அப்போ இன்னும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தசை நார்கள்லாம் இருக்கும், குறையும். அப்போது அந்த உப்புசம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். கர்ப்பிணி பெண்கள்லாம் பண்ணக்கூடாது இந்த ஆசனங்கள்லாம். கர்ப்பகாலங்கள் முடிஞ்ச பிறகு, குழந்தை பேர் முடிஞ்ச பிறகு 3ஆவது மாதம் அப்புறமா இந்த பண்ணிங்கன்னா அந்த கோடு கூட, அந்த வயிறு சுருங்கும் இல்லையா, அந்த கோடு கூட இருக்கலாம், அதெல்லாம் போயிடும். தசை இருக்கும், அந்த சுருக்கங்களாக இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு இந்த புஜங்காசனம் சதுரங்க தண்டாசனம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ அடுத்தபடியாக தனுராசன் பண்ணுறோம். கவிழ்ந்து படுத்துக்கிறோம். கால்கள் ரெண்டும் மடிச்சுட்டு பிடிச்சுக்கிறோம். மூச்சு இழுத்த நிலையில் தொடையும் தூக்கணும், ஷோல்டரும் தூக்கணும். நல்லா மீண்டும் ஒரு பண்ற பாருங்க. கால் மடிச்சிட்டு நல்லா பிடிச்சிக்கலாம். அவுட்டர்லாம் பிடிங்க, வெளிப்பக்கம் பிடிக்கணும். மூச்சு இழுத்த நிலையில சசங்காசனம் பண்ணிட்டு மாற்று ஆசனம் திருப்பி எழுந்து உட்காரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 அல்லது 6 முறை பண்ணலாம். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். இனி நீங்கள் நல்ல ஒரு தொப்பை குறையும் ஆசனங்களை பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. தொப்பில் எண்ணெய் தடவுவாங்க நிறைய பேர். வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுங்க அப்படின்வாங்க. அது உஷ்ணத்தினால இருந்தாலும் அஜீரண கோளாறு இருந்தாலும் அது நல்லா பண்ணும். ஆனால் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா தேங்காய் எண்ணெயில் வேறு சில பலன்கள் தான் கிடைக்கும். நகம் நல்லா வளரும், முடி நல்லா வளரும், இதெல்லாம் உதறு நல்ல வெடிப்புகள்லாம் இருக்காது, காய்ந்து போயிருக்கிறதெல்லாம் இருக்காது. அது தேங்காய் எண்ணெய். ஆமணக்கு எண்ணெய் அது தடவுனீங்கன்னா அது மூட்டு வலிக்கு நல்லது. அதே போல் நீங்கள் தொப்பில் நல்லெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வயிறு கோளாறுலாம் சாய் ஆகும், உடம்பும் குளிர்ச்சி ஆகும், உடம்பு வலியெல்லாம் கூட போகும். சில பேருக்கு அஜீரண கோளாறுனால ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கும், அந்த தளர்வாகும். உடல் சோர்வு கூட போகும், உடல் நடுக்கம் கூட போகும். சில பேருக்கு நரம்பு தளர்ச்சிருந்தா கூட நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் தொப்புளுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா அதை உங்கள் வலது வலஞ்சுழியாக மெதுவாக சுழட்டி விடணும். ஈவினிங்லாம் கூட பண்ணலாம். இந்த ரிலாக்ஸாக இருக்கும்போது ஈவினிங் பண்ணலாம். பண்ணிங்கன்னா இவ்வளோ பலன் கிடைக்கும். ஸோ தொப்புல எண்ணெய் வைக்கிறது இவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன நேர்களே, நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.